கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று நாளிலே ஆண்டவருடைய இறை செய்தியை பாடல் வழியாக நமக்கு நற்செய்தி கூட்டத்தின் தொடக்கமாக நம்மை நடத்துவதற்காக இந்த நாளில் வந்திருக்கின்ற அடியாரை நான் அறிமுகப்படுத்துவதிலே நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன், பேர்வகை அடைகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே முன்னை முதல்வராக அருமையான அருள்பணி அறிவர் மா ஞானவரம் அண்ணன் அவர்கள் அங்கே திருப்பணி ஆற்றியிருக்கிறார்கள். அவர்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த வண்ணமாக மதுரை ராமநாதபுரம் மறை மாவட்டத்தை அவர்கள் சார்ந்தவர்கள். அவர்கள் இறையியல் கல்லூரியிலே முதல்வராக இருப்பதற்கு முன்பாக பேராசிரியராக பல ஆண்டுகள் அவர்கள் பொறுப்பேற்று மக்களை, மாணவர்களை அவர்கள் பயிற்றுவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நமது திருமறையிலே புதிய ஏற்பாடு 2ஆம் உடன்படிக்கை என்கின்ற அந்த நூலிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர். அது மாத்திரமல்ல, அவர்களிடத்திலிருந்து தான் நான் பாடல் பயிற்சியை பெற்றிருக்கிறேன். ஆயர் நன்றாக பாடுவார், சேலையூரில் இருக்கிறவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதற்கு காரணம் வந்திருக்கின்ற அண்ணன் அவர்கள் தான். நாங்கள் எப்பொழுதுமே ஆசிரியர்களை தமிழ்நாடு இறையியல் கல்வியிலே சார் அப்படின்னு கூட மாட்டோம், அண்ணன் அக்கா என்று தான் அழைப்போம். அவங்க எவ்வளோ வயசாக இருந்தாலும் அண்ணா தான், அக்கா அவங்களும் எங்களை தம்பி என்று தான் அழைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு உறவு நிலையிலே நாங்கள் இருந்து இந்த இறையியல் கல்வியை கற்றுக்கொண்டோம். ஆகினாலே அவர்கள் சிறந்த பாடலை, அது மாத்திரமல்ல உலகளாவிய அளவிலே அவர்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர், பல நாடுகளிலே அவர்கள் சென்று ஆண்டவருடைய இறை செய்தி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். சிறந்த பாடகர், பாடலை ஏற்றிருக்கிறார்கள். நமது கீர்த்தனையில் இருக்கின்ற பல புத்தெழுச்சி பாடல்களை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. சிறந்த இறை செய்தி மட்டுமல்ல, ஆழ்ந்த இறையியல் சிந்தனைகளையும் அவர்கள் கொண்டு வருவார்கள். இந்த நாளிலே அவர்கள் நமக்கு இது கிடைத்திருப்பது மாபெரும் மகிழ்ச்சி. ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்வார்களே, அவனமாக நாம் கொடுத்து வைத்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகினாலே இந்த நாளிலே அவர்களை தூய மார்க் ஆலயத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். அவருக்கு முறையான வரவேற்புகள் வருகின்ற நாட்களிலே கொடுக்கப்படும். இந்த நாளிலே நேரடியாக அவரிடத்தில் நான் இந்த நேரத்தை நான் ஒப்படைக்க விரும்புகிறேன். கடவுள் தாமே அருமையான அக்கா அவர்கள் வந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நான் இன்னொரு நபரை அறிமுகப்படுத்த மறந்துவிட்டேன். அவரோடு இணைந்து திருமதி கிருபா அக்கா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஞானவரம் மன்னனுடைய துணைவியார் அவர்கள். துணைவியார் என்று நாங்கள் சொல்வதில்லை, இணையாளர் என்று தான் நாங்கள் சொல்வோம். ஆகிய அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களும் ஒரு சிறந்த பாடகர். அவர்கள் மருத்துவ துறையிலிருந்து ஓய்வு பெற்று தொடர்ந்து அண்ணன் அவர்களோடு சேர்ந்து ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அவர்களையும் தூய மார்க் ஆலயத்தை சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். அவர்களும் இணைந்து இந்த பாடலை நமக்கு பாட இருக்கிறார்கள். இந்த நேரத்தை நேரடியாக அவரிடத்தில் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, இனிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அடியார்களே, உங்கள் எல்லாரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி மகிழ்கின்றோம். உங்களோடு கூட இருப்பது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டு, முதலாவதாக சில கீர்த்தனை பாடல்களை உங்களோடு கூட பாடி மகிழ விரும்புகின்றோம். நான் போதகர் ஐயா கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். கீர்த்தனை சிஎல்எஸ் கீர்த்தனை அம்மாட்ட கொடுங்க. சிஎல்எஸ் கீர்த்தனை கொண்டு வந்திருக்கிறவர்கள் எங்களோடு சேர்ந்து பங்கு பெறும்படி அன்பாக உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். நாளைக்கு வரும்போது எல்லாரும் கீர்த்தனை கொண்டு வாங்க. ஒருவேளை இன்னைக்கு கீர்த்தனை கொண்டு வரலைன்னா இதில் போட முடியும்னா போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது.
முதலாவது கீர்த்தனையாக இந்த கிறிஸ்துவின் பாடுமரண நிகழ்ச்சிகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா கீர்த்தனைகளையும் இந்த 3 நாட்களில் நாம் பாடுவோம். பாடிக்கொண்டிருக்கிற பாடல்கள், தெரிந்த பாடல்களை திரும்ப ஞாபகப்படுத்துவோம். பாடாத பாடல்களை கட்டாயமாக பாடி மகிழ்வோம். அதனால் முதலாவது பாடல் 54ஆம் கீர்த்தனை, கல்வாரி மலையோரம் வாரும். கல்வாரி மலையோரம் வாரும். எடுங்க பார்க்கலாம். ஒரு ஆனந்த பைரவி ராகம், சி மேஜரில், சகரிகமா பதபசா தனனனன தானனனனனன ஆனனனனனன தானனனனனன. அதுக்கு பேர் தான் ஆனந்த பைரவி. எடுத்துட்டீங்களா எல்லாரும்? கிறிஸ்தவ கீர்த்தனை இல்லாவிட்டால் அங்கே கொண்டு வாருங்கள். வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், தேங்க்யூ. சாரி. 54வது கீர்த்தனை, கல்வாரி மலையோரம் வாரும் என்ற பாடல். ரெடி? கல்வாரி மலையோரம் வாரும், கல்வாரி மலையோரம் வாரும், பாவம் தீரும், பாவம் தீரும். கல்வாரி மலையோரம் வாரும், செல்வராயன் கிறிஸ்து, செல்வராயன் கிறிஸ்து, யாகேசன் தொங்குகிறாரே. செல்வராயன் கிறிஸ்து, யாகேசன் தொங்குகிறாரே. கல்வாரி மலையோரம் வாரும், லோகத்தின் பாவம் எல்லாம் ஏகமாய் திரண்டு நொம்பல பட வைக்க ஐயன் மேலுருண்டு, காகத்தால் முதல் பாடி கருகியே சுருண்டு, சடலமெல்லாம் முதிர இதயம் புரண்டு, சாகின்றாரே நமது தாதா, சாகின்றாரே நமது தாதா, ஜீவதாத ஜோதி. கல்வாரி மலையோரம் வாரும், பாவம் தீரும், பாவம் தீரும். கல்வாரி மலையோரம் வாரும். கடைசி சரணம். மலர்ந்த சுந்தர கண்கள் மயங்களும் ஏனோ, மதுரைக்கும் திருநாவு வறண்டதும் ஏனோ, தளர்ந்திடா திருக்கைகள் உகண்டதும் ஏனோ, கண்ணீரில் நடந்த பாதம் சவண்டதும் ஏனோ, சண்டாளர்கள் நம்மால் தானே, சண்டாளர்கள் நம்மால் தானே, நம்மால் தானே ஜோதி. கல்வாரி மலையோரம் வாரும், பாவம் தீரும், பாவம் தீரும். கல்வாரி மலையோரம் வாரும்.
அந்த முதலாவது பாடல் இங்கே பாடுவீங்களான்னு எனக்கு தெரியாது, பாடினாலும் ஆனந்த பைரவியில் பாடுவீங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஆனந்த பைரவியில் பாடினாலும் அது ஆனந்த பைரவியில் தான் பாடுறோம்ன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் என்றும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஆனந்த பைரவி ராகம் தெரிஞ்ச ராகம் தான். தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயில் ஆவல் பூமியில். இந்த ராகம் ஆனந்த பைரவி. அதனால நிறைய ஆனந்த பைரவி ராகத்தில் நிறைய பாடல்கள் இருக்கின்றன. அடுத்த பாடலுக்கு போகலாம். கொஞ்ச நேரம் பாட்டு பாடிக்கிட்டு இருப்போம். எத்தனை மணிக்கு நம்ம மெசேஜ் தொடங்கலான்னா இன்னொரு 10 நிமிஷத்தில் மெசேஜ் தொடங்கிடுவோம். 10 நிமிடங்கள் நாம் பாட்டு பாடலாம். அடுத்த பாடல் 44வது கீர்த்தனை எடுங்க. முதல்ல இருந்து தொடங்குவோம். கிறிஸ்துவின் பாடு மரணம் என்ற அந்த பகுதியில் எல்லா பாடல்களையும் நாம் பாடலாம். சரியா? ஆமாம், நீங்கள் பாடுற பாடல் பாடாத பாடல் எல்லாத்தையுமே பாடுவோம். 44 இங்கே பாடுவீங்களான்னு தெரியல. பொதுவரையா இங்கே 44 பாடுவீங்களா? ஏன் இந்த பாடுதான் பாட மாட்டீங்களா? சரி, நம்ம பாடலாம். செஞ்சுருட்டி என்ற ராகத்திலேயே பாட போகிறோம். அங்கே ராகம் போட்டிருக்கு பாருங்க, செஞ்சுருட்டி என்ற ராகம். அதே ராகத்திலே நாம் பாட போகிறோம். பாடலாமா? சி மேஜர். ஏன் இந்த பாடுதான் சுவாமி என்ன தருவேன் இதற்கீடு நான். ஏன் இந்த பாடுதான் சுவாமி என்ன தருவேன் இதற்கீடு நான். ஏன் இந்த மொழிகள் ஒத்தாடவும் சாத்திர மொழிகள் ஒத்தாடவும் எந்தன் தாசரின் வதனை நாடவும் ஏன் இந்த பாடுதான் சுவாமி
பாடல் பாடிட்டு நம்ம செய்திக்குள்ள போகலாம். அது 45வது பாடல். புண்ணியன் இவர் யாரோ. கேதார கௌளம் என்று போடப்பட்டிருக்கிறது. காம்போதி ராகத்தோடு தொடர்புடைய பாடல். ஆகினாலே நாம் அந்த பாடலை பாட போகிறோம். சி மேஜர் தான். 45வது பாடல் பாடலாமா? இங்க பாடுவீங்களா ஐயா? ஐயா, புண்ணியன் இவர் யாரோ. அழகு அழகு. என்ன ராகத்தில் பாடுவீங்கன்னு தெரியாது. நான் பாடுகிற ராகத்தை கவனியுங்கள். இங்கே இருக்கிற மதுரைக்காரர்களுக்கு தெரியும். சில மதுரைக்காரர்களை நான் பார்க்கிறேன். நண்பர், என்னுடைய அன்பான உறவினர் திரு ரத்னகுமார் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். பசுமலைக்காரர். பசுமலையில் லவ் டிவைன் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். அதில் இந்த பாடல் மிக அழகாக பாடப்படும். அதனால லவ் டிவைன் பார்த்தவர்களுக்கு இந்த ராகம் தெரியும். ரெடி? தன்னிழல் சோலையிலே சமநடு வேளையிலே தன்னிழல் சோலையிலே சமநடு வேளையிலே மண்ணில் குரறிந்து வணங்கி மன்றாடி கெஞ்சோ புண்ணிய இவர் யாரோ. தக்கதிமி கஜோன தக்கதிமி கஜோன தக்கதிமி புண்ணிய இவர் யாரோ. வீட்டு ஜெபிக்கும் புனித சஞ்சலம் யாதோ. கண்ணிழல் சோலையிலே சமநடு வேளையிலே மண்ணில் கொப்புர வீழ்ந்து வணங்கி மன்றாடி கெஞ்சோ புண்ணிய இவர் யாரோ. வேளை நீங்காதோ என்கின்றார். எப்படி பாடுங்க? வேளை நீங்காதோ என்கின்றார். கொடுமரண வேதனையூற்றே என்கின்றார். ஆளுதவியும் இல்லை அடியார் துயிலுகின்றார். ஆளுதவியும் இல்லை அடியார் துயிலுகின்றார். நீளும் துயர் கடலில் நீந்தி தத்தளிக்கின்றார். எல்லாரும் புண்ணிய இவர் யாரோ. போதும் போதும். தேங்க்யூ. நமக்கு தபேலா இசைக்கிற நண்பர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் இல்லை என்ற குறை இல்லாதவாறு நம்முடைய பிள்ளைகள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பாட்டு போதுமா? பாட்டு போதுமா? இடையில பாடலாம் பாடுவோம். நிகழ்ச்சியிலேயும் பாடல்கள் வரும். ஆனால் கிறிஸ்தவ கீர்த்தனைகள் என்ற தலைப்பிலே 3 பாடல்களை நாம் பாடியிருக்கிறோம். நாளை தினத்திலே தயவுசெய்து கிறிஸ்தவ கீர்த்தனை கொண்டு வாருங்கள். குறித்து வச்சுக்கலாம். ராகத்தை நீங்களே அதில் எழுதி வச்சுக்கலாம். தாளத்தை எழுதி வச்சுக்கலாம். சில விளக்கங்களையும் நான் கொடுப்பேன். அந்த விளக்கங்களையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். ஆகையினாலே வரும்போது கிறிஸ்தவ கீர்த்தனை கொண்டு வரும்படி உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய செய்திக்குள்ளே போகலாம்.
ஆண்டவரை நோக்கி நாம் அன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய ஆண்டவரே, என் நாவின் சொற்களும் எங்கள் எல்லாருடைய இதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய திருமுன்னிலையில் உமக்கு பிரியமானவைகளாகவும் எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமானவைகளாகவும் இருப்பதாக ஆண்டவரே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, விசுவாச உடன்பிறப்புகளே, உங்கள் எல்லாரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி மகிழ்கின்றேன். உங்கள் எல்லாருக்கும் தோத்திரம் சொல்லுகிறோம் 2 பேருமா சேர்ந்து. நான் சென்ட் மார்க்ஸ் சர்ச்சுக்கு புதியவன் அல்ல. அருள் திரு பெஞ்சமின் இன்பராஜ் அவர்கள் இங்கே போதகராக இருந்த காலத்தில் ஒரே ஒரு முறை மாத்திரம், ஒரு நாள் என்று நினைக்கிறேன், உங்களுடைய ஏதோ ஒரு விழா ஒன்று நடைபெற்றது. இந்த ஆலயத்துக்கு பக்கத்திலே தங்கியிருந்து உங்களுக்கு ஆண்டவருடைய செய்தியை சொன்ன ஞாபகம் இருக்கிறது, நினைவு இருக்கிறது. மிக நீண்ட ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 15 வருஷம் இருக்குமா, 15 ஆண்டுகள் இருக்குமா. அதனாலே திரும்பவும் வந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சி. எங்களை அழைத்து பயன்படுத்துகிற அருமையான உங்களுடைய போதகர், என்னுடைய அன்பு தம்பி அருள் திரு பிரான்சிஸ் ஞானசுந்தரமணி. நாங்கள் கல்லூரியில் அவரை ஞானசுந்தரமணின்னு தான் சொல்லுவோம். ஜிஎஸ்எம் என்பதற்கு ஞானசுந்தரமணி என்பது எத்தனை பேருக்கு அது விளக்கம் என்று தெரியுமோ எனக்கு தெரியாது. ஜிஎஸ்எம் என்றால் ஞானசுந்தரமணி. அதனாலே பிரான்சிஸ் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அம்மா திருமதி பியூலா பிரான்சிஸ் அவர்களுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்காங்களா? அவங்களும் ஐயா கூட சேர்ந்து இன்னொரு ஊழியத்துக்கு அவங்க போயிருக்கிறாங்க. ஒரு 40 நிமிடங்கள் இன்னொரு ஊழியம் செய்துவிட்டு உடனடியாக வந்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனாலே ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். தபேலிஸ்ட் வந்துட்டாங்க, அதனாலே அது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு கொஞ்சம் மைக்ஸ் எல்லாம் வச்சு விடுங்க. இடையில நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அடுத்த பாடலுக்கு முன்னால் நம்முடைய திருச்சபையிலே உதவி செய்கின்ற, உதவி ஆயராக இருக்கின்ற டாக்டர் டேவிட் பிரபாகர் அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி மகிழ்கின்றேன். அவர்கள் தமிழ் பேராசிரியர் என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி. தமிழ் பேராசிரியர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் தமிழிலே பேச முயற்சி செய்கிறவன் என்று இந்த 3 நாட்களிலே நீங்கள் கண்டுகொள்வீர்கள். திருச்சபை 75 விழுக்காடு சமஸ்கிருதத்திலே தான் பேசிக்கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியும். அனைத்து தமிழக திருச்சபைகளும் சமஸ்கிருதத்திலே தான் பேசிக்கொண்டிருக்கின்றன என்று நமக்கு தெரியும். நாம் தமிழிலே பேச முயற்சி செய்வோம் என்பதை நான் சொல்ல விளைகிறேன். அந்த வகையிலே ஒரு அருமையான தொடக்க இறைவேண்டலை, தொடக்க மன்றாட்டை, தொடக்க ஜெபத்தை செய்து அமர்ந்திருக்கிற டாக்டர் டேவிட் பிரபாகர் அவர்களை வாழ்த்துகின்றேன். அதே மாதிரி இந்த திருச்சபையினுடைய செக்ரட்டரி ஐயா டாக்டர் விவேக் சாமில் அவர்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். வந்திருக்காங்களா? அவர்களை பாராட்டுகின்றேன். என்னை அழைத்ததற்கு, ஏற்றுக்கொண்டதற்காக செக்ரட்டரி செயலர் அவர்களுக்கும், ட்ரெஷரர் மிஸ்டர் ஜீவராஜ் சுவாமிதாஸ் ஐயா அவர்களுக்கும் அவர்களுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த 3 நாட்களிலே அவர்கள் உங்களோடு சேர்ந்து பணி செய்வது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பிசி மெம்பர்ஸ், சபை கமிட்டி அலுவலர்கள் எல்லாருக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். முக்கியமாக ஒருத்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அல்லது அவரை வாழ்த்த வேண்டும். நாங்கள் இன்று மதியம் தாம்பரத்தில் வந்து இறங்கினோம். நாங்கள் இறங்கின அதுக்கு பேர் என்ன, பிளாட்ஃபார்முக்கு நடைமேடையா? ஆமாம், அந்த நடைமேடையில் வந்து காத்திருந்து எங்களை கூட்டி வந்த தம்பி சக்கரவர்த்தி அவர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். உங்களுடைய சபை ஊழியர், திருப்பணியாளர் சக்கரவர்த்தி அவர்களுக்கு நன்றி. அது மாத்திரமல்ல, நீங்கள் திரளாக வந்திருக்கிறீர்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கிறதை பற்றி மகிழ்ச்சி. அது மாத்திரமில்லாமல் காணொளி வாயிலாக வீடுகளிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான விசுவாச உடன்பிறப்புகளே, உங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், உங்களை பாராட்டுகின்றோம். நீங்கள் வர இயலாத நிலையிலே வீடுகளிலே நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பதை பற்றி மகிழ்ந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த முகவுரையோடு
நாம் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நாம் போய்விடலாம். இந்த 3 நாளும் ஒரே தலைப்பு. 3 நாளும் ஒரே தலைப்புனா ஒரே பிரசங்கம்னு நினச்சிடாதீங்க. அதை பற்றி ஒரு கதை வச்சுருக்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். ஒரே பிரசங்கம் இல்லை, ஒரே தலைப்பிலே 3 நாட்களும் அருளுரை ஆற்றுவேன். ஒரு 4 உபகுறிப்புகளோடு, ஒரு நாளைக்கு 4 உபகுறிப்புகள். ஆனால் மொத்தமாக எல்லா குறிப்புகளுமே ஒரு தலைப்பிலே அமைந்திருக்கிறது என்பதாகும். அதனாலே என்ன தலைப்பு என்றால், சிலுவையில் உள்ள இருமை நிலைகள், சிலுவையின் இருமை நிலைகள் என்பது தலைப்பு. அல்லது சிலுவையில் உள்ள முரண்பாடுகள். நாம் கல்வாரி மலையோரம் வாரும் என்ற பாடலை பாடினோம். அந்த கல்வாரி மலையின் சிகரத்திலே சிலுவையின் கீழே நாம் நிற்கப் போகிறோம். 3 நாட்களும் 3 மாலை வேளைகளிலும் ஒரு நாளைக்கு 4 குறிப்புகள் வீதம் 12 குறிப்புகளிலே ஒரே தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். த பாரடாக்ஸ் ஆஃப் த கிராஸ், அதுதாங்க தலைப்பு. ஆங்கிலத்திலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுகிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பைபிள் கொண்டு வாங்க, பாட்டு புத்தகம் கொண்டு வாங்க, ஒரு டைரி கொண்டு வாங்க, கட்டாயம் மறக்காமல் பேனா கொண்டு வாங்க, குறித்து வச்சுக்கிடுங்க. உங்களுக்கும் பயன்படும், மற்றவர்களுக்கும் பயன்படும் என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி. அந்த நீங்கள் முடியுமானால் அந்த தலைப்பு மாத்திரம் மேலே போடுங்க தம்பி, தலைப்பு மாத்திரம் இல்லையா? முடிஞ்சா தமிழிலும் ஆங்கிலத்திலும் போடுங்கள். The theme for these 3 days is the paradox of the cross. தமிழிலே முரண்கள், சிலுவையின் முரண்கள், இரு விதமான முரண்பாடுகளை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடிட்டு போவா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. தெரியுமா அந்த பாட்டு? தெரியுமா? பாடுவீங்களா? நானும் அம்மாவும் சேர்ந்து பாடுறோம். ஐயா உட்காந்துட்டீங்களா? அதுக்கு முன்னாடி என்னுடைய பிள்ளைகளை நான் அறிமுகப்படுத்த வேண்டுமே. ஆமாம், நமக்கு இசை குழு ஒன்று, அருமையான இசைக்குழு. டபேலிஸ்ட் இல்லாத நேரத்திலே மிக அருமையாக நீங்கள் உதவி செய்தீர்கள். கீபோர்டில் இருந்து தொடங்கலாமா? நமக்கு இசை கருவி கீபோர்டு வாசித்து கொண்டிருப்பவர் பேர் சொல்லுங்க. ஜோயல். தேங்க்யூ ஜோயல். ஜோயல் நமக்கு இசை கீபோர்டு வாசிக்கிறார். அதே மாதிரி அந்த கருவியின் பெயர் என்ன? பேட். ட்ரம் பேட் வாசிக்கிற பேர் என்ன? ராபின் நமக்கு ட்ரம் பேடில் இருக்கிறார். அதற்காக கடவுளுக்கு நன்றி. ராபின் தேங்க்யூ. கிட்டார், 2 கிட்டாரிஸ்ட் இருக்கிறாங்க. சொல்லுங்க, யாராச்சும் ஒருத்தர் சொல்லிருங்க. இவர் அவரை சொல்றாரு, அவர் இவரை சொல்றாரு. என்ன தாழ்மை! இது திருச்சபையில் நடக்க போகிற தேர்தல்களில் இந்த இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனநிலை இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும்ல. இவர் அவரை சொல்றாரு, அவர் இவரை சொல்றாரு. யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. ஸ்டாலின் ஜெயந்த். அவர் ஜெயந்த், நீங்கள் ஸ்டாலின். ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸ்டாலின் ஐயா, ஜெயந்த் ஐயா, நன்றி, உங்களுக்கு நன்றி. அதே மாதிரி ஐயா தபேலிஸ்ட் குமார் தபேலிஸ்டாக இருக்கிறார். நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த 5 நண்பர்களுக்கும் சேர்ந்து ஒரு கைதட்டிடுவோமா? கைதட்டுங்க பார்க்கலாம். ஆமாம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய திருச்சபையை சேர்ந்த பிள்ளைகள். ஆகையினாலே நம்முடைய விசுவாச பிள்ளைகள், உடன்பிறப்புகள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். ஐயா வந்துடுவாங்க. அவங்களும் நல்ல இசையாளர் என்று எனக்கு தெரியும். அவங்களும் உட்கார்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? போலமா? இப்பொழுது அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே ஒரு கிராமிய பாட்டு பாடலாம். எஃப் சாரி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே ஆண்டவருக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. கை தட்டலாமா எல்லாரும்? ஆண்டவருக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே. ஆமா. பரிசுத்த ஆலயத்தில் பரிசுத்த ஆண்டவரே, பரிசுத்த ஆலயத்தில்
அப்படின்னு 150ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் அந்த என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் என்பதற்கு ஒரு அருமையான ஒரு நல்ல சரணம் எழுதியிருக்கிறார் இந்த பாடலாசிரியர். உரிமை மேளம் முட்டி தாளம் பெரிய மனம் உடுக்க போனோம். உரிமை மேளம் முட்டி தாளம் பெரிய மனம் உடுக்க போனோம். தாளத்தோட போடுங்கம்மா சிங்கி தாளம் கும்மி ஆட்டம் கோயில் ஆட்டம் சில பாட்டம் கும்மி ஆட்டம் கோயில் ஆட்டம் சில பாட்டம் ஆடி கும்மாளமா ஆராதிச்சு பண்ணுங்க ஆர்ப்பாட்டம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே ஆண்டவருக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே. தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி. நான் என்னுடைய நிகழ்ச்சிகளில் 3 வகையான பாடல்கள் பாடுவேன், 3 வகையான ராகங்கள் பாடுவேன். ஒன்று கர்நாடக இசை, இன்னொன்று மெல்லிசை, 3வது நாட்டுப்புற இசை. 3மே பாடுவேன். இப்போ நம்ம பாடினோம்ல பேர் என்ன, ஆனந்த பைரவி அல்லது சிந்து பைரவி அல்லது செஞ்சுருட்டி, காம்போதி, இதெல்லாம் கர்நாடக இசை பாடல்கள். நம்முடைய கிறிஸ்தவ கீர்த்தனை முழுக்க முழுக்க கர்நாடக இசை பாடல்கள் கொண்டது. புத்தொழிச்சி பாடல் பகுதிக்கு வந்தீங்கன்னா நிறைய மெல்லிசை பாடல்கள், லைட் மியூசிக், கர்நாடிக் மியூசிக், லைட் மியூசிக். அப்புறம் 3வது தான் ஃபோக் சாங்ஸ், நம்முடைய நாட்டுப்புற பாடல்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி the church has lost its relationship with the folk songs. அந்த வகையில் நிறைய நாட்டுப்புற பாடல்கள் நாம் எழுத வேண்டும். நான் ஒருவேளை நாளைக்கு ஒரு நாட்டுப்புற பாடல் கிறிஸ்தவ கீர்த்தனையிலிருந்தே பாடுறேன், கொண்டுட்டு வாங்க. கிறிஸ்தவ கீர்த்தனையில் புத்தளிச்சி பாடல் பகுதியில் ஒரு நாட்டுப்புற பாடல் இருக்கு, நாளைக்கு நான் சொல்லித்தரேன். அதனால கர்நாடக இசை சொல்லுங்க, அப்புறம் பேச மாட்டீங்களா? கர்நாடக இசை, மெல்லிசை, ஆமா, நாட்டுப்புற இசை. இப்பொழுதெல்லாம் நான் கர்நாடக இசைன்னு சொல்றது கிடையாது. என்னடா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, அதனால கர்நாடக இசைன்னு சொல்றதுல இப்போ கூட கர்நாடகாவை சேர்ந்த ஒரு அம்மா சோபான்னு ஒரு மினிஸ்டரு நேற்றுக்கு பைத்தியக்காரத்தனமா உன்னை சொல்லி மாட்டிக்கிருச்சு. தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அங்கே ராமேஸ்வரம்னு ஒரு ஹோட்டலில் நடந்த குண்டு விபத்து தமிழர்கள் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிருச்சு. இப்போ கிடைச்சா மன்னிப்பு கேட்டிருக்கு, இது கேஸ் போட்டிருக்காங்க அந்த அம்மா மேலே. அதனால் எப்படியாவது அங்கே நடக்கிற அந்த கர்நாடக மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையே இருக்கிற அந்த இது இணக்கமில்லாத தன்மை மாற வேண்டும் என்று நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அதனால கர்நாடக இசை என்று சொல்லாமல் இப்பொழுதெல்லாம் நான் தமிழ் இசை என்று சொல்லுகிறேன். ஐயா சொல்லலாம் ஐயா, டாக்டர் டேவிட் பிரபாகர். ஆமாம், அவன் என்னென்னலாம் தமிழ் இருக்கோ அதெல்லாம் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு பேசுகிறேன். தமிழ் இசை என்று சொல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் வேற தமிழ் இசையை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. தமிழ் இசை வேற, தமிழ் இசை வேற. அந்த அம்மாவுக்கு நமக்கும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அந்த அம்மாவுக்கு நமக்கும் பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. அந்த அம்மாவுடைய அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அவங்க பேர் என்ன, குமரி அனந்தன். அவர்களுடைய நூல்களையெல்லாம் நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடம் தான் பிரச்சனை, அது நமக்கு தெரியும். அதனால் தமிழ் இசையிலே பாடுவோம், அப்புறம் மெல்லிசையிலே பாடுவோம், அப்புறம் நாட்டுப்புற இசையிலே பாடுவோம். ஆமாம், சரி. எப்போ தான் நிகழ்ச்சியை தொடங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? தொடங்கிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்கிறேன். நான் நிறையா கதை வச்சுருக்கிறேன். கதை சொல்லுவேன், கதை விட மாட்டேன். திரும்ப சொல்கிறேன், கதை சொல்லுவேன், கதை விடமாட்டேன். அது நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் கதை சொல்கிறீங்களா, கதை விடுறீங்களா, நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்றீங்க. இயேசுநாதர் கதை சொன்னாரா, கதை விட்டாரா? சொல்லுங்க. கதை என்றாலும் ஊமை என்றாலும் ஒன்று தாங்க. கதை சொன்னாரா, கதை விட்டாரா? கதை சொன்னார்ல. நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். இப்போ அது கதை சொல்கிறதா கதை விடுறதான்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒரு ஊரில்
என்னை மாதிரி பாட்டு பாடுற ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஒரு நாள் பகல் நேரத்தில் காட்டு பாதை வழியாக தனியாக நடந்து போய்கிட்டு இருந்தாருங்க. அத்துவான காடு, தனியாலாம் நடந்து போகிறார். பயங்கரமான காடு. அந்த காட்டில் அவர் தனியாக போகும்போது ஒரு சிங்கம் வந்து அவருக்கு முன்னாடி நின்றுச்சு. சிங்கம். அந்த சிங்கம் அவரை பார்த்து சொல்லிச்சு, நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன், உன்னை அடித்து திங்க போகிறேன் அப்படின்னுச்சு. உடனே அவர் சொன்னார், என்னை அடித்து தின்னுவிடாத, நான் முக்கியமான இடத்துக்கு பாட்டு பாடுறதுக்காக போகிறேன் அப்படின்னாரு. நான் கூட சொல்லியிருப்பேன்ல, சென்ட் மார்க்ஸுக்கு பாட்டு பாட போகிறேன் அப்படின்றது மாதிரி. உடனே சிங்கம் கேட்டுச்சு, நீ என்ன பெரிய பாடகனா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், என் பாட்டு திறமை உனக்கு தெரியாது அப்படின்னாரு. என்ன உன்னுடைய பாட்டு திறமை? அதுக்கு அவர் சொன்னார், நான் பாடினேன்னா மக்கள்லாம் மயங்கிடுவாங்க அப்படின்னாரு. மக்கள்லாம் சொல்லுங்க மயங்கிடுவாங்க. அப்போ உடனே அந்த சிங்கம் சொல்லிச்சு, அப்போ நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கிறோம். இப்போவே இங்கேயே நீ 2 பாட்டு பாடி என்னை மயக்கிடு. மயக்கிட்டா சொல்லுங்க, நீ உசுறு பொழைச்சு போயிடலாம். மயங்கலைன்னா சொல்லுங்க, உன்னை சாப்பிட்ருவேன் ஒருத்தர் இங்கே அப்படின்னுச்சு. இவர் உசுருக்கு ஆசைப்பட்டு இப்போ நாங்கள் பண்ணோம்ல மாதிரி 2 பாட்டு பாடினார். மொத்தமே 2 பாட்டு தான் பாடினார். 2வது பாட்டு பாடி முடிச்ச உடனே அந்த சிங்கம் மயங்கி பொத்துன்னு கீழே விழுந்துருச்சுங்க. விழுந்த அல்லேலியாவா இயேசுவே இயேசுவே ரட்சியம். ஓ, அந்த குரூப்பா நீங்க? அம்மா சரி 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 இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். நான் அதை பற்றி நாளைக்கு ஒரு கதை சொல்கிறேன், அல்லேலியாவை பற்றி. அப்போது பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே ஒரு உசுருக்கு ஆசைப்பட்டு விழுந்தடிச்சு ஓடினார். ரொம்ப தூரம் போயிட்டு திரும்பி பார்க்குறாரு. அப்போ அந்த சிங்கம் படுத்தே கிடக்குங்க. இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கேன் நம்ம பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி மறைஞ்சிட்டார். இந்த ஓடி மறைஞ்ச உடனே இந்த சிங்கம் லேசாக தலையை தூக்கி பார்த்துச்சு, போயிட்டானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆள் போயிட்டாரு, இனிமே வரமாட்டாருன்றதை முடிவு பண்ணிக்கிட்டு அந்த சிங்கம் எந்திரிச்சு நின்று தனக்கு தானே சொல்லிச்சான், நல்ல வேலை 2 பாட்டோட மயங்கினது மாதிரி நடிச்சு நம்ம கீழே விழுந்தோம், இல்லாட்டி அந்த பைய பாடியே நம்மளை கொண்டிருப்பேன் அப்படின்னுச்சான். நான் 3 நாள் பாட்டு பாட போறேன். நீங்க என்ன ஆவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இப்பவே வான் பண்ணிட்டு தான் தொடங்குறேன், சரியா? அதனாலே தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். தலைப்பு சொல்லுங்க, சிலுவையில் உள்ள முரண்பாடுகள். சிலுவையில் முரண்பாடுகள், பாரடாக்ஸ் ஆஃப் த கிராஸ். இந்த பாரடாக்ஸ் என்பதற்கு தமிழையா இங்கே இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க, அதாவது இப்படி தோல்வியே வெற்றி என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, தெரியுமா? தோல்வியே வெற்றி, அதுக்கு பேர் தான் என்னது? பாரடாக்ஸ். சொல்லுங்க, பாரடாக்ஸ். கடைசியானவரே முதல்வராகிறார், முதல்வராக இருக்கிறவர் கடைசியாகிறார். முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர், அதுக்கு பேர் தான் பாரடாக்ஸ். இப்ப புரியுதா? பாரடாக்ஸ்னா அதுதான். 2மே உண்மை, ஆனால் 2மே எதிர்மறை உண்மைகள். சிலுவையிலே அது மாதிரி ஒரு 12 உண்மைகள் நான் இன்னொன்னு குறிச்சு வச்சிருக்கிறேன் வரும். ஆனா அப்படி சொன்னா ஒருவேளை கூட கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும் இல்லை. 2மே உண்மைகள், ரைட்? முதலாவது இழுவை, முதலாவது எதிர்மறை எழுதிக்கிறங்க. முதலாவது எதிர்மறை எழுதுங்க. சிலுவை அநேகரை இழுத்துக் கொள்ளுகிறது தன்னண்டை. அதனுடைய எதிர்மறை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? அநேகரை தன்னண்டை இழுத்துக் கொள்ளுகிறது சிலுவை. அதே சமயத்தில் எதிர்மறை சொல்லுங்கள், சிலரை தள்ளி போடுகிறது. Cross draws many people near, at the same time it casts away some people. Can it do that? செய்யலாமா? செய்யுது. இப்ப வசனம் வாசிங்க பார்க்கலாம். வசனம் வாசிங்க. யோவான் 12வது அதிகாரம் 31 32 வாக்கியங்கள். யோவான் 12வது, சீக்கிரம் மனமளன்னு வாசிக்கணும். யோவான் 12 31 32.
யோவான் 12:32 வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம் இப்பொழுதே இந்த உலகத்துக்கு, அதாம்மா நீங்க தப்பா வாசிட்டீங்கம்மா, சீக்கிரம் சீக்கிரம். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான், நானோ பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். அதுதாங்க பாயிண்ட். இப்பொழுது ஒரு பாட்டு பாட போறோம். ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு பாட்டு பாடுவோம், குட்டி பாட்டு ஒன்று பாடுவோம். ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு பாட்டு, பிறகு அந்த பாட்டை பற்றிய ஒரு சின்ன விளக்கம் போலாமா? சிந்து பைரவின்னு ஒரு ராகம். நான் சிந்து பைரவி ராகத்தை பற்றி சொல்றேன், நீங்க சிந்து பைரவி படத்தை நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. சிந்து பைரவி என்பது ஒரு ராகத்தின் பெயர். கவனம் போலாமா? சி மைனர், சி மைனர். தனனனே நானனனே தானனனே நானனனே தனனனே நானனனே தானனானனானனா. அது பேர்தான் சிந்து பைரவி. இழுத்து கொள்ளுதலும் தள்ளப்படுதலும் நம்மை இயேசுநாதர் சிலுவையின் கீழ் சேர்ந்து நடக்குது. இழுத்து கொள்ளுதலும் தள்ளப்படுதலும் நம்மை இயேசுநாதர் சிலுவையின் கீழ் சேர்ந்து நடக்குது. அழுத்துகின்ற சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, அழுத்துகின்ற சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, நம்ம ஆண்டவரும் உங்களையே இழுத்துக் கொள்ளுகின்றார். அதிகாரத்தை பிடித்த ஆற்றல் மிக்கோரை, அதிகாரத்தை பிடித்த ஆற்றல் மிக்கோரை தம் ஆசனங்களிலே இருந்து புறம்பே தள்ளுகின்றார். இழுத்துக் கொள்ளுதலும் தள்ளப்படுதலும் நம்ம இயேசுநாதர் சிலுவையின் கீழ் சேர்ந்து நடக்குது. சிலுவை அநேகரை தம்மண்டை இழுத்துக் கொள்ளுகிறது, சிலரையோ தள்ளி போடுகிறது. அந்த வசனத்தை திரும்ப பாருங்க. நானோ பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னண்டை இழுத்துக் கொள்ளுவேன். பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கிறதுனா என்ன அர்த்தமா? சிலுவைன்னு அர்த்தம். ஆனால் யார் புறம்பே தள்ளப்படுகிறார்? அந்த வசனத்தில் வாசிங்க. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு தீர்ப்பு உண்டாகிறது, இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுகின்றான். யார் இந்த உலகத்தின் அதிபதி? நீங்க எல்லாரும் பிசாசுன்னு அழகா சொல்லிட்டு பேசாம உட்கார்ந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இது வழக்கமா நீங்க செய்யற தப்பு, திருச்சபையிலே நடக்கிற வழக்கமான தப்பு. படிச்சவங்களும் அப்படித்தான் சொல்றீங்க, சாதாரணப்பட்ட மக்களும் அப்படித்தான் சொல்றீங்க. உலகத்தின் அதிபதி யோவானிலே யார் தெரியுமா? இங்கே உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவான் என்று சொல்லுகிற ஆண்டவர் 18வது அதிகாரம் 3வது வசனத்திலே பார்ப்பீர்களானால், இதோ இந்த உலகத்தின் அதிபதி வந்துவிட்டான், அவனிடத்திலே எனக்கு ஒன்றுமில்லை. அப்பொழுது போர் வீரர்கள் வருகிறார்கள், அரெஸ்ட் வாரண்டோடு வருகிறார்கள். அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தது யாரு? பிலாத்து. அதாவது அரசு அரெஸ்ட் வாரண்டோடு வருகிறார்கள். இந்த உலகத்தின் அதிபதி என்னை கைது செய்ய போகிறான். அப்படியானால் உலகத்தின் அதிபதி யாரு சொல்லுங்க? பிலாத்து, ஏரோது, அவர்களுக்கெல்லாம் பெரும் தலைவனாக இருக்கிற ரோமாபுரியில் இருக்கிற சீசர், செசார், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவன்தான் ரோமாபுரி அரசன். உலகம் அனைத்துக்கும் தலைவன் அவனே. அப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சாத்தானின் கையிலே இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்படுவது அந்த காலகட்டத்தில் இருந்த அரசனை தான் குறிக்கும். அப்படியானால் இப்பொழுது சொல்லுங்கள், சிலுவைக்கு கீழே யாரெல்லாம் சிலுவைக்கு பக்கத்தில் நிற்கிறா?
சொல்லுங்க, யாரெல்லாம் சிலுவைக்கு பக்கத்தில் நிக்கிறா? அம்மா நிக்கிறாங்க, மகதலேனா மரியா நிக்கிறாங்க. கடகடன் சீக்கிரம் சொல்லுங்க. யோவான் நிக்கிறாரு, கிளையோப்பா மரியா நிக்கிறாங்க. பாவப்பட்ட சில ஜனங்கள் இயேசுநாதருடைய சிலுவைக்கு பக்கத்தில் நிற்கிறார்கள். அவர்கள் தான் இழுத்து கொள்ளப்பட்ட மக்கள். ஏழைகள், பட்டினியா இருக்கிறவர்கள், அனாதைகள், கைம்பெண்கள், நீதி மறுக்கப்பட்டோர், ஒடுக்கப்படுவோர், இவர்கள் எல்லாரும் சிலுவைக்கு பக்கத்திலே இழுத்து கொள்ளப்படுகிறார்கள். தள்ளப்படுகிறவர்கள் யாரு? சொல்லுங்க. அதிகாரத்தில் இருப்போர், ஆணவமிக்கோர், ஒடுக்குதலை நிகழ்த்தி கொண்டிருப்போர், இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு காரணமாயிருப்போர், அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இங்கே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க இந்த டென்ஷன். இது ஒரு இருமை நிலை, சாதாரணமாக நாம் புரிந்து கொள்ளாத இருமை நிலை. இதை திருச்சபை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கவனமாக இருங்கள். 3 நாட்களும் இந்த படிப்பினையிலே நீங்கள் வளரப்போகிறீர்கள். யார் இழுத்து கொள்ளப்படுகிறார்கள், யார் புறம்பே சொல்லுங்க தள்ளப்படுகிறார்கள். நான் முடிக்க போகிறேன் முதலாவது குறிப்பை. 4 குறிப்பு சொல்லணும் ஒரே நாள்ல. முதலாவது குறிப்பை முடிக்கிறேன். நீங்கள் எந்த பக்கம் இருக்கிறீர்கள்? இழுத்து கொள்ளப்படுகிற பக்கத்திலேயா, தள்ளப்படுகிற பக்கத்திலேயா? சொல்லுங்க, சொல்லுங்க. அப்படித்தான் நாம் எல்லாரும் நம்புகிறோம், அப்படித்தான் நாம் எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் பல வேளைகளிலே தள்ளப்படும் பக்கத்திலே போன அனுபவம் உண்டல்லவா? உண்டா இல்லையா? உண்டு. நானும் பொறுப்பிலே இருந்தவன் தான். ஒரு கல்லூரிக்கு முதல்வனாக இருந்தவன். தள்ளப்படும் பக்கத்திலே போவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு, எல்லா சோதனைகளும் உண்டு. ஆனால் ஆண்டவரே, நான் உம்மால் சிலுவைக்கு பக்கத்திலே, இழுத்து கொள்ளப்படும் பக்கத்திலே இருந்து விட வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டும். இந்த போராட்டம் தினந்தோறும் நமக்கு நடக்கும். நீ இழுத்து கொள்ளப்படுகிற பக்கமா, தள்ளப்படும் பக்கமா என்ற போராட்டம் தினந்தோறும் எல்லாருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. நான் முடிக்கிறேன் நண்பர்களே முதலாவது குறிப்பை. தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது தலைப்பு, சிலுவை அநேகரை இழுத்து கொள்ளுகிறது, சிலுவை சிலரை தள்ளி போடுகிறது. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அந்த இழுத்து கொள்ளப்படுகிறவர்கள் அநேகர், தள்ளப்படுகிறவர்களோ சிலர். கவனம். இங்கிலீஷில் சொல்லிருங்க. The cross that draws near and the cross that casts away. இந்த casting away என்பதற்கு நான் ஒரு கிரேக்க ஆசிரியன் என்று உங்களுக்கு தெரியும். ஐயா சொன்னாங்க, நான் கிரேக்கத்தை என்னுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவன். அந்த கிரேக்க சொல் டிரைவ்ஸ் அவே என்ற கிரேக்க சொல் பிசாசுகளை துரத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிற அதே கிரேக்க சொல் எக்பாலோ. கிரேக்கம் தெரிந்தவர்கள் இங்கே இருக்கிறீர்களா? கிரேக்க ஆசிரியர்கள் இருக்கீங்களா? எக்பாலோ என்றால் புறம்பே துரத்துகிறேன் என்ற அர்த்தமாம். Cross drives away, casts away some people, and that is the first paradox that we are able to see on the cross, under the cross. போலாமா? இரண்டாவது பாட்டுக்கு போயிடும். இரண்டாவது பாயிண்ட்க்கு போயிடும். இரண்டாவது பாயிண்ட் எழுதுவீங்க. இப்படி எழுதுங்கள். சிலுவை பலவீனத்தின் அடையாளம். ஆப்போசிட் சொல்லுங்க. ஆப்போசிட் சொல்லுங்க. அதுவே பலத்தின் அடையாளம். எழுதுங்க, எழுதுங்க. சிலுவை பலவீனத்தின் அடையாளம், அதுவே பலத்தின் அடையாளம். இங்கிலீஷில் சொல்லலாமா? Cross is a symbol of powerlessness. At the same time, it is the symbol of power. It is the symbol of power. When I say symbol, I don't mean that cross is only a symbol. It's an experience actually. For me, cross is not a symbol. Do we have a cross at the altar? Yes, there is a cross. And don't think that it is only a symbol. It's an experience actually. Whenever you see the cross of Christ, let it be an experience, everyday experience, my dear friends. அதை கொஞ்சம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ரைட். பலவீனத்தின் அடையாளம், அதுவே சொல்லுங்க பலத்தின் அடையாளம். ஒரு பாட்டு பாடுவா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு குட்டி பாட்டு ஒன்று பாடுவோம். ரொம்ப ரொம்ப பாடாம பல்லவி அனுபல்லவி மாத்திரம் நாங்கள் பாடி முடிக்கிறோம். போலாமா? இந்த ராகம் கர்நாடக தேவகாந்தாரி. சொல்லுங்க. திருப்பிக்கிட்டு கர்நாடகா வருது பாருங்க. அதுக்காக நீங்க தமிழ் தேவகாந்தாரின்னு சொல்லிவிடாதீங்க.
கர்நாடக தேவகாந்தாரி அல்லது ஆபேரி. இங்கே இசையாளர்கள் யார் இருக்கீங்களா? இசை ஆசிரியர்கள் கை வைத்துங்க. மியூசிக் டீச்சர்ஸ் ஒருத்தர் இல்லையா? ஆமா, மியூசிக்கலி ட்ரெயின்ட் பீப்புள். ஆமா, கர்நாடக தேவகாந்தாரி என்ற ஒரு ராகம். நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். ஒருத்தர் அவரை காமிக்கிறாரு, அவர் இவர் சொல்றாரு, நானான்றாரு. ஆமா, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். இங்க கர்நாடக தேவகாந்தாரின்னு ஒரு ராகம், சி மேஜர். பலப்படுத்தும் இயேசுநாதர் சிலுவையே, பலப்படுத்தும் இயேசுநாதர் சிலுவையே, அந்த பேரிறைவன் நமக்கு தந்த பேரருளின் வல்லமையே, பலப்படுத்தும் நம்மை, பலப்படுத்தும் உங்களை, பலப்படுத்தும் இயேசுநாதர் சிலுவையே. பலவீனங்கள் தாக்குகின்ற வாழ்விலே தாங்குகின்ற வாழ்விலே அவர் பெருங்கருணை நம்மை சூழ்ந்து தாங்குகின்ற பொழுதிலே, பலப்படுத்தும் என்னை, பலப்படுத்தும் என்னை, பலப்படுத்தும் இயேசுநாதர் சிலுவையே, அந்த பேரிறைவன் நமக்கு தந்த பேரருளின் வல்லமையே, பலப்படுத்தும் இயேசுநாதர் சிலுவையே. தேங்க்யூ. சாரி, ரொம்ப பாட முடியல, நாளைக்கு கொஞ்சம் கூட பாடலாம். முகவுரைகள்லாம் நிறையா இருந்தபடினாலே இன்னொரு சரணம் எழுதியிருக்கிறேன், அந்த சரணத்தை நாளைக்கு பாடுவோம். அந்த சரணத்தை பாட மாட்டேன், வேறு சரணங்கள் பாடலாம். பலவீனத்தின் சின்னம், அதுவே பலத்தின் அடையாளம். பலவீனமாக செத்து போனார், அப்படித்தானே நினைச்சாங்க. மற்றவர்களை ரட்சித்தான். சொல்லுங்க மிச்சத்தை. தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணியற்றவன், ஆற்றலற்றவன், பலவீனன், பலவீனமாக செத்து போனார், அப்படிதான் நினைச்சாங்க. ஒரு பையன், ஒரு வாலிப பையன் அவங்க மாமாட்ட போய் ஒரு நாள் பேசியிருக்கான். அந்த மாமா என்னட்ட பேசினார். ஐயா, என் மருமகன் ஒரு நாள் வந்தான் என்னட்ட. அவன் சொல்றான், இயேசுநாதர் எனக்கு பிடிக்கலைங்கிறான். ஏன் ஐயா பிடிக்கல? சும்மா இருங்க மாமா, மற்ற கடவுள்கள் எல்லாம் எவ்வளவு ஜெயஜாண்டிகா இருக்கிறாங்க இல்ல? மார்புக்கு கவசம், தலைக்கு சொல்லுங்க பயங்கரமான கிரீடம், கைக்கு கவசம், இந்த கைக்கு கவசம், காலுக்கு கவசம், பார்க்கவே எப்படி இருக்கு சொல்லுங்க? ஜெய்ஜாண்டிகா இருக்கு, ஜெய்ஜாண்டிகா இருக்கு. கையில் என்ன? ஒரு கமண்டலம், ஒரு குண்டம், ஒரு தண்டாயுதம், ஒரு வேலாயுதம், ஒரு சூளாயுதம், ஒன்றும் இல்லாண்டா ஒரு கருக்கருவாலையாச்சும் வச்சுக்கிட்டு நிற்கிது. சொல்லு, உன்னை யாரு துன்பப்படுத்துறான்? நான் ஒரு கை பார்த்துக்கிறேன். நம்ம துன்பப்பட்டு இயேசுநாதர்ட்ட போனா அவர் என்ன காமிக்கிறாரு சொல்லுங்க? என்னங்க? புண்ணை காமிக்கிறாரு, கையை மட்டும் காமிக்கலையா? நாமளே புண்பட்டு அவர்கிட்ட போனா இந்த வந்து போய் ஏன் புண்ணை பார்த்துட்டு போ, புண்ணை காமிக்கிற இயேசு இல்லையா? பலவீனத்தின் அடையாளம். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. அப்ப நான் சொன்னேன், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்ற வசனத்தை அவன்கிட்ட சொல்லுங்க ஐயா, நமக்காகத்தான் அவர் அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார் என்று. நண்பர்களே, சிலுவை உங்களுக்கு பலவீனத்தின் அடையாளமாக தெரிகிறதோ? இல்லை, அதுவே பலத்தின் அடையாளம். வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1:18. 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவனுடைய பலனாயிருக்கிறது. அல்லேலூயான்னு சொல்லுங்க. இப்ப ஆமா, கடவுளுடைய ஆற்றலாயிருக்கிறது. அது ஆற்றலற்ற தன்மை அல்ல. உன்னை ஆற்றல் படுத்த, என்னை ஆற்றல் படுத்த, நம்மை ஆற்றல் படுத்த ஆற்றலற்றவரானார்.
பிலிப்பியர் 2வது அதிகாரம் நமக்கு தெரியுமே. அவர் கடவுளின் சாயலாயிருந்தும் கடவுளுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடிய பொருளாக இல்லாமல் அடிமையின் வடிவம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தி மனித சாயலானார், அடிமையானார். ஆற்றலற்றவராய் இருப்பதற்கு காரணம் உன்னையும் என்னையும் ஆற்றல் படுத்துவதற்காக என்பதற்கு நிச்சயமான உண்மை நண்பர்களே. ஆகினாலே சிலுவை, என் அன்பான உடன்பிறப்பே, எனக்கு இந்த உடன்பிறப்பே என்று சொல்வது ரொம்ப பிடிக்கும். எனக்கு கருணாநிதி ஐயாவை அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக உடனே நீ டிஎம்கே காரன் யாருன்னு சொல்லி போறாதிய. எனக்கு கருணாநிதி ஐயாவை அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உடன்பிறப்பே, நான் உங்களையெல்லாம் விசுவாச உடன்பிறப்புகளே என்று அழைக்கிறேன். சொல்லலாமா? சொல்லலாமாம்மா? விசுவாச உடன்பிறப்புகளே, ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டி, சர்ச் இஸ் எ ஃப்ரெட்டர்னிட்டி. விசுவாச உடன்பிறப்புகள் அடங்கியது. எத்தனை பிரிவினைகள் நமக்குள்ளே இருந்தாலும் நாம் உடன்பிறப்புகள், விசுவாச உடன்பிறப்புகளே. சிலுவை உங்களை பலப்படுத்துகிறது. கடைசியாக ஒரு வசனம் சொல்லி அந்த 2வது குறிப்பை நான் முடிக்கப் போகிறேன். வேகமாக போகிறேன். 4 குறிப்புகள் முடிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலே இருந்து 10வது வசனம் வரையிலும் ஒரு அழகான ஒரு வர்ணனை இருக்கிறது. என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த முள் கடவுளால் கொடுக்கப்பட்ட முள்ளே அல்ல. தெரியுமா? தெரியுமா? கடவுள் யாருக்கும் முள் கொடுக்க மாட்டாருங்க. பிரியமானவர்களே கவனியுங்கள். பிரியமான சகோதரனே, நீ சில சமயங்களில் சொல்லி இருக்கிறாய் அல்லவா, கடவுள் எனக்கு ஒரு முள்ளை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. ஒரு நாளும் கடவுள் முள்ளை கொடுக்கவே மாட்டார். நான் அடித்து சொல்லுகிறேன், அது புதிய ஏற்பாட்டு படிப்பினை அல்ல. பழைய ஏற்பாட்டில் இருக்கு அப்படிப்பட்ட சிந்தனை. பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஒரு நாளும் கடவுள் முள்ளை கொடுக்க மாட்டார். சாத்தானால் வந்த முள் என்று பவுலப்போஸ்தலனே சொல்கிறார். அங்கே இருக்கா இல்லையா? சாத்தானால் கொடுக்கப்பட்ட ஒரு முள் இருக்கிறது. நான் அதை நீக்கும்படி 3 தரம் வேண்டிக் கொண்டேன். அப்பொழுது கடவுள் என்ன சொன்னார்? என்னுடைய பேர் அருள் உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் உன்னை பூர்ணமாய் தாங்கும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆமா, நம்புங்க. இறைவனின் பேர் அருளாலே அவருடைய பலம் நம்மை தாங்கும். நண்பான நண்பர்களே, நான் தினந்தோறும் அதை அனுபவிக்கிறேன். அவருடைய பலம் இல்லாவிட்டால் இந்த 69 வயதில் இப்படி ஓடிக்கொண்டிருக்க என்னால் முடியாது. ஓடிக்கொண்டே இருக்கிறேன் அவருடைய பலத்தினாலே. ஆகையினால் நண்பர்களே, நம்மை பலப்படுத்தும் இயேசுநாதருடைய சிலுவை எப்பொழுதும் ஆற்றல் தருகிறதாகவே இருக்கிறது. முடிக்கட்டுமா? 2வது குறிப்பை முடிச்சிருவோமா? அப்படியானால் 2வது குறிப்பை திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். பலவீனத்தின் அடையாளம், அதுவே பலத்தின் அடையாளம். ஆங்கிலத்திலே சொல்லுங்கள். Cross is a symbol of powerlessness. At the same time, it is the symbol of power. It is the symbol of power. போலாமா? 3வது பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். ஐயா எத்தனை மணிக்கு முடிக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லாமல் போயிட்டாங்க. அது ஒரு வகைக்கு நல்லதாகவே இருக்கு எனக்கு. அவர் வருவரையிலும் நடத்தி கொண்டே இருங்கள் என்று எனக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அது நல்லா இருக்குல்ல? நான் வருவரையிலும் நடத்தி கொண்டே, இது 2வது வருகை மாதிரி. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். அதனால் அவர் வருவரையில் நான் நடத்திக்கிட்டே இருக்கலாம். ஆமாம், அவர் தானே நிறைவு ஜபமெல்லாம் செய்ய வேண்டும். ஆமாம். அதனால் 3வது பாயிண்ட்டுக்கு போகிறேன். 3வது பாயிண்ட்டுக்கு போக முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இன்னொரு பாட்டுக்காரருடைய கதை. நான் நிறையா பாட்டுக்காரர் கதை வச்சுருக்கிறேன், போதகர் கதை வச்சுருக்கிறேன், வாத்தியார் கதை நிறையா இருக்குது. இங்கே டீச்சர்ஸ் இருப்பீங்க. நாளைக்கு கொஞ்சம் வாத்தியார் கதை பார்ப்போம். இன்னொரு பாட்டுக்காரர் கதை சொல்லவா? ஆமாம். ஒரு ஊரில் இப்படி தான் ஒரு பாட்டுக்காரரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாராம். அப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பக்கம் பக்கமாக உட்காந்து பாட்டு கச்சேரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பக்கமாக உட்காந்து பாட்டு கச்சேரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது பாதி பாட்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்டுடைய காலை தட்டி சொல்லிச்சு, ஏங்க கவனிச்சிங்களா அப்படின்னுச்சு. என்ன அப்படின்னாரு. அவர் எவ்வளோ அருமையாக பாட்டு பாடுறாரு. நமக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற ஒரு பெரியவர் பாருங்கள், தலையை சாய்ச்சி தூங்கிக்கிட்டு இருக்கிறார் பாருங்க அப்படின்னுச்சு. அதுக்கு அவர் சொன்னார், இப்போ அதை சொல்கிறதுக்கு எதுக்குமா என்ன எழுப்புனேன் அப்படின்னாரு.
அப்படியெல்லாம் இங்கே நடக்காதுன்ற நம்பிக்கையில் எத்தனாவது பாயிண்ட்டுக்கு போகிறேன் சொல்லுங்க? 3வது பாயிண்ட்டு. இப்படி எழுதியிருக்கிறேன் நண்பர்களே, சிலுவை அமைதியின் அடையாளம். எழுதுங்க, சிலுவை அமைதியின் அடையாளம். அமைதிக்கு ஆப்போசிட்டு அமைதி இல்லாத தன்மை. அழகையா தமிழ் விளையாடுதியா? தமிழ் விளையாடுது. ஆனால் நான் வேற மாதிரி எழுதியிருக்கிறேன். சிலுவை சமாதானத்தின் அடையாளம், அதுக்கு ஆப்போசிட்டு சண்டையின் அடையாளம் சொல்லிவிடாதிய. அதுவே பிரிவினையின் அடையாளம். சிலுவை சமாதானத்தின் அடையாளம், அதுவே பிரிவினையின் அடையாளம். பயமா இருக்கலாமா? ஆப்போசிட்ல அப்படி சிந்திக்கலாமான்னு தெரியல. இதுவரையிலும் சிலுவை சமாதானத்தின் அடையாளம் தான் எங்களுக்கு சொல்லப்பட்டது போதகரையா. ஆனால் அதுவே பிரிவினையின் அடையாளம். சொல்லலாமா? சொல்லலாமா? நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கிறோன்றீங்க. ரொம்ப நன்றி. நீங்க சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். ரைட், நல்ல பிள்ளைங்க நீங்க, ரொம்ப நல்ல பிள்ளைங்க. சிலுவை சமாதானத்தின் அடையாளம், அதுவே பிரிவினையின் அடையாளம். இங்கிலீஷ்ல cross is the symbol of peace, at the same time it is the symbol of division. It is the symbol of division. என்னங்க சொல்றீங்க? ஒரு பாட்டு பாடவா? நாங்கள் ஒரு பாட்டு பாடுறோம். இதுக்குன்னு எழுதப்பட்ட இந்த பாடல்கள் எல்லாம் நான் எழுதிய பாடல்கள். நான் நிறைய புது பாட்டு எழுதுவேன், குட்டி குட்டி பாட்டு எழுதியிருக்கிறேன், பெரிய பாட்டு எழுதியிருக்கிறேன். என்னுடைய பாடல்கள் 2 இந்த கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் இருக்கின்றன என்று எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை பாடுறோம் நாங்கள். அந்த 2 பாட்டையும் ஞாயிற்றுக்கிழமை பாட போகிறோம். கிறிஸ்தவ கீர்த்தனை கொண்டு வாங்க. ஞானவரம் என்ற பெயரிலே 2 கிறிஸ்தவ கீர்த்தனைகள் இருக்கின்றன, அவைகளை நாம் பாடலாம். இப்பொழுது நாங்கள் எழுதிய ஒரு பாடல், இந்த நான் பாடப்போகிற இந்த ராகம் தேஷ். சொல்லுங்க, தேஷ். ராக பிரியர்களுக்கு புரியுமா? தேசபக்தி பாடல்கள் எல்லாம் தேஷ் ராகத்தில் இருக்கும். பாரதியாருடைய பாடல்கள் எல்லாம் தேஷ் ராகம். பாரதியார் தேசபக்தி பாடல்களை நிறைய பாடி இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு சி மேஜர் கொடுங்க. நனனா தனனா தனனா தனனனா நனா தனனா நனா தானனா தனனனா நனனா. அது பேர் தான் தேஷ். தானனனா நனனே தன்னனனே நானனனே தானனனா தன்னன தனனானே தனனனனே தானனனானனா தனனனனா தனனனனானா தானனனா தானனனா. பக்கா தேஷ் ராகம். என்ன ராகம் சொல்லுங்க? தேஷ் ராகம். நல்ல, இது நம்முடைய ராகங்க. ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். இது நம்ம ராகம். அவ ராகம் மட்டும் இல்ல. அவளுக்கு மட்டும் நான் தேஷ் பாட முடியுமா? யாராச்சும் அவள் இருந்தீங்கன்னா நீங்க தேஷத்தை பொறுத்துக்கிடுங்க. உங்களை கவலைப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் இல்லை. ஆனா அவ சொல்றா, நாங்க தான் நன்னா பாடுவோம். கருப்பா இருக்கிறவளுக்கு பாடவே தெரியாது. அது அபத்தம். அப்படி சொல்லக்கூடாது. இது எங்க பாடல், இது எங்க ராகம், தமிழ் ராகம். நாங்கள் பாடுவோம். எங்களுக்கும் இசை அமைக்க தெரியும் இல்லையா? கருப்பா இருக்கிற நாங்களும் இசை வேந்தர்கள் சொல்லுங்க ஆவோம் இல்லையா? இசை ஞானிகள் ஆவோம் கருப்பா இருக்கிற நாங்களும். ஐயா புரியுதா? ஐயா புரியுதா? அதனால தனனனனா தானனனா
இங்கிலீஷ் ராகத்துல பாடுறோம், கவனிங்க. அமைதியின் அடையாளம் ஆண்டவர் சிலுவை, அமைதியின் அடையாளம் ஆண்டவர் சிலுவை, அகிலந்தனில் அது உணருதே சமாதானம், அமைதியின் அடையாளம் ஆண்டவர் சிலுவை. சுமைகள் சுமந்து சோர்வுகள் அடைந்தோரே, சுமைகள் சுமந்து சோர்வுகள் அடைந்தோரே, சுகநேசனாதரில் அமைதியை அடைவே, அமைதியின் அடையாளம் ஆண்டவர் சிலுவை. அமைதி. சிலுவை என்றால் அமைதி, சிலுவை என்றால் சமாதானம். இது எல்லாருக்கும் தெரியும். கடவுளோடு நம்மை சமாதானம் பண்ணி வைத்திருக்கிறது சிலுவை. கொலோசையர் 1வது அதிகாரம் 19-20 வாக்கியங்கள். ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனம், நாம் கடவுளோடு சமாதான உறவு பெற்றிருக்கிறோம் சிலுவையினாலே. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணமாக்கினை சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும். அவர் மேல் வந்தது. அது என்ன சமாதானம்? சுருக்கமா சொல்றேன், 4 வகையான சமாதானங்கள். அந்த சிலுவை பாருங்க எல்லாரும், எல்லாரும் சிலுவையை நோக்கி பாருங்கள். அழகான சிலுவை. அங்கே 4 நுனிகள் இருக்கின்றன. 4 வகையான சமாதானங்களை அது குறிக்கும். 4 வகை நுனிகள். என்னென்ன சமாதானம் சொல்லுங்க? 1, அந்த மேலே இருக்கிற நுனி எதை குறிக்கிறது தெரியுமா? என் கையை பாருங்க எல்லாரும். யாரோடு சமாதானம்? என்னுடைய கை மேலே போய் கொண்டே இருக்கிறது, அவ்வளவுதான் போக முடியும், அதுக்கு மேல நான் மேலே ஏற முடியாது. சொல்லுங்க, யாரோடு சமாதானம்? ஆண்டவரோடு சமாதானம், கடவுளோடு சமாதானம். நாம் கடவுளை விட்டு பிரிந்து போனோம் அல்லவா? சிலுவை நம்மை கடவுளோடு இணைத்து வைக்கிறது, சமாதானம். 2வது இந்த நுனி சொல்லுங்கள், வலது பக்கத்து நுனி. யார் சொல்லுவா? போதர்மார் கட்டாயம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நீங்க அமைதியா இருக்கக்கூடாது. சொல்லுங்க, வெளியே நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. அம்மா சொல்லுங்கம்மா, வெளியே உட்கார்ந்து இருக்கிறவங்க, வலது பக்கத்தில் இருக்கிற நுனி என்ன சமாதானம்? இடது பக்கத்தில் இருக்கிற நுனி என்ன சமாதானம்? அந்த கீழே இருக்கிற ஒரு நீண்ட ஒரு நுனி இருக்கிறது அல்லவா, அது என்ன சமாதானம் தெரியுமா? தெரியாதா? ஏன் தெரியாது? அது தெரியாமல் இவ்வளவு நாள் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பது நல்லதில்லையே. 4 வகையான சமாதானங்கள். 1, கடவுள். இதை சொல்றதுக்கா நீங்க மதுரையிலிருந்து வந்தீங்கன்னா கேட்கக்கூடாது, சில கோவப்பட்டா தான் நீங்க திருந்துவீங்கன்னு எனக்கு தெரியும். 1 கடவுளோடு சமாதானம். 2வது ரத்னகுமார் ஐயா, சக மனிதரோடு சமாதானம். அவர் ஒரு ஊழியக்காரர், மதுரையிலிருந்து வந்திருக்கிறார், இங்கே இருக்கிறார். சக மனிதரோடு சமாதானம், என்னுடைய உடன்பிறப்புகளோடு சமாதானம், பகைவர்களோடு சமாதானம், உடன் மாந்தரோடு சமாதானம். அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற நுனி எதை குறிக்கிறது தெரியுமா? யார் சொல்லுவா? இயற்கையோடு சமாதானம். கடல், ஆறு, மலை, மரம் அழித்து போட்டோம் அல்லவா, பாழாக்கி போட்டோம் அல்லவா, திருந்த வேண்டும் அல்லவா, பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தானே நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. அழித்து போட்டோம், அதோடு சமாதானமாக திருந்தி வாழ வேண்டும். கடைசியாக அந்த கீழே இருக்கிற நுனி எதை குறிக்கிறது சொல்லுங்கள். என் கையை கவனிங்க, என் கையை கவனிங்க, சொல்லுங்க. எனக்குள்ளேயே ஒரு சமாதானம். என்னை நானே வெறுக்க கூடாது, என்னை நான் நேசிக்க வேண்டும், என்னை நான் நேசிக்க வேண்டும். எனக்குள்ளேயே பிரிந்திருக்கும் மனநிலை கூடாது, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. ஐயா உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆகினாலே 4 சமாதானத்தை திரும்ப சொல்லுங்க. 1 கடவுளோடு சமாதானம், மனிதர்களோடு சமாதானம், இயற்கையோடு சமாதானம், எனக்குள்ளேயே ஒரு சமாதானம். சில சமயங்களில் எனக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருக்கும்போது தானே நான் தற்கொலை செய்து கொள்கின்றேன். சிலுவை இதை செய்கிறது.
இனிமேல் நீங்கள் சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் இதை நினைக்க வேண்டும். 4 உறவுகளும் சமமாயிருக்கிறவர் முழுமையான மனிதன். நான் கடவுளோடு மட்டும் சமாதானமாக இருந்துக்கிறேன், என் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன்னா அதுக்கு பேர் சமாதானம் இல்லை. எப்ப பார்த்தாலும் சண்டை. ஆனா கடவுளோட மட்டும் நான் சூப்பரு, அது பொய், அதை நம்பாதீங்க. கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நான் சக மனிதர்களோடு நல்லா இருப்பேன், கடவுளாவது ஒன்னாவதுன்னு விட்டு போட்டுருவேன். ரெண்டுமே தப்பு. ஆயினாலே நான் முடிக்கட்டுமா? 2வது பாயிண்ட் போயிருமா? 2வது பார்ட் வாங்க. அப்போ சிலுவை சமாதானத்தின் அடையாளம். அதுவே சொல்லுங்க, சொல்லாம விட மாட்டேன். அதுவே பிரிவினையின் அடையாளம். சிலுவை பிரித்து வைக்குமா? சொல்லுங்க, சிலுவை பிரித்து வைக்குமா? பிரிக்காது. நீங்க நல்ல பிள்ளைங்க, ஆனா பிரிக்கும். பிரிக்கணும். பிரிவினையை சிலுவை செய்ய வேண்டும். வசனம் வாசிங்க பார்க்கலாம். வசனம் வாசிங்க. எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. மத்தேயு 10:34. ஐயா, மத்தேயு 10:34. வாசிங்க ஐயா, வாசிங்க. இன்னொருத்தர் லூக்கா 12:51 வாசிங்க. பூமியின் மேலே சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன், ஜாக்கிரதை. லூக்கா 12:51. அது அப்படியே லூக்கா வேற மாதிரி எழுதுவார். பட்டயம் என்பதற்கு பதிலாக இன்னொரு வார்த்தை பயன்படுத்துவார் லூக்கா 12:51. நான் பூமியிலே சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பிரிவினை உண்டாக்கவே வந்தேன். இது எப்படி இருக்கு ஐயா? இது ஆண்டவர் செய்கிற வேலையா ஐயா? சொல்லுங்க ஐயா. செய்யலாமா ஐயா? செய்யக்கூடாதுன்றார் அவரு, ஆனா செய்யறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? யாருக்கு இடையில பிரிவினை? அம்மா வாசிப்பா, நீங்களே வாசிங்கம்மா. யாருக்கு இடையில பிரிவினை? எப்படி எனில், ஒரே வீட்டில் 5 பேர் இருப்பாங்க, 3 பேர் ஒரு பக்கமா இருப்பாங்க, 2 பேர் இன்னொரு பக்கமா இருப்பாங்க, 5 பேரும் சண்டை போட்டு கிடப்பாங்க. அதுக்கு நான் தான் காரணம். தகப்பனுக்கு மகனுக்கு இடையில நான் பிரிவினை உண்டாக்குவேன், தாய்க்கு மகளுக்கு இடையில பிரிவினை உண்டாக்குவேன், மாமியாருக்கு மருமகளுக்கு இடையில நான் தான் பிரிவினை உண்டாக்குவேன். ஏற்கனவே இருக்கிறது பத்தாதுன்னு. அப்புறம் போதும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்லுங்க? இது எப்படிமா புரிஞ்சுக்கிறது? அவர் பிரிச்சு விடுவாராமா? ஆனா இங்க சொல்லியிருக்கமா வசனம், நான் தான் பிரிச்சு விடுறேன்னு சொல்லியிருக்கமா? தயவு செய்து எங்களை விட்டுருங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதியான்றீங்களா? அப்படி இருக்க முடியாதுல்ல, ஒழுங்கா புரிஞ்சுக்கணும்ல. புரிஞ்சுக்கணும்னுங்கிறேன் ஐயா, காமராஜர் சொல்ற மாதிரி புரியணும்ங்கிறேன். புரியணும். எப்படி சொல்லலாம்? அநியாயமான கூட்டுகள், என்னை கவனிங்க, என் வார்த்தைகள் ஒவ்வொரு சரியா கவனிங்க. அநியாயമായ கூட்டுகள் சேரும்போது, ஒடுக்குவதற்காக கூட்டுகள் சேரும்போது, கூட்டணிகள் சேரும்போது, கூட்டணின்னு சொன்னா இப்ப ரொம்ப ரொம்ப ரெலவெண்டா இருக்கும்ல. ஆமாமா, இப்ப இந்த வாரமே கூட்டணி வாரம் தானே. இப்ப 2 வாரமா கூட்டணியை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அநியாயமான கூட்டணிகள் சேரும்போது, ஒழுக்கம் இல்லாத கூட்டணிகள் சேரும்போது, அன்ரைச்சுவஸ், தமிழ் என்ன? அன்ரைச்சுவஸ். அன்ரைச்சுவஸ் தமிழ்ல சொல்லுங்க. அன்ஜஸ்ட், நீதி இல்லாத கூட்டணிகள் சேரும்போது ஆண்டவர் அந்த கூட்டணிகளை என்ன செய்கிறார்? சொல்லு மகனே. உடைத்து போடுகிறார். ஆமா, உடைக்கணும், உடைச்சே தீரணும். ஒரு ஓட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து நீ கூட்டணி சேருகிறாய் அல்லவா, உன்னுடைய கூட்டணியை கடவுள் என்ன செய்வார்? உடைப்பார். அம்மாமாருக்கு புரிஞ்சிருச்சு நான் சொல்றது. உடைப்பார், உடைக்கணும்.
நேற்று வரையில் ஒரு மாதிரி பேசினேன், இன்னைக்கு போய் நின்றுக்கிட்டு அப்படியே மாற்றி உல்டா பண்றேன். உல்டாவா இல்லையா? ஆமா. அந்த கூட்டணியை கடவுள் என்ன செய்வார் சொல்லுங்க? உடைப்பார். ஏழைகள், பட்டினியா இருக்கிறவர்கள், அனாதைகள், கைம்பெண்கள், நீதி மறுக்கப்பட்டோர், கொடுமை செய்யப்படுவோர், இவர்களை ஒடுக்குவதற்காக நீ கூட்டணி சேர்ந்தால் கர்த்தர் உன் கூட்டணியை உடைப்பார். மணிப்பூரிலே கூட்டணி சேர்ந்தீர்கள் இல்லையா? ஏழை பெண்களை அவமானப்படுத்தி, நிர்வாணப்படுத்தி தெருவிலே இழுத்து வந்தீர்கள். அந்த பிள்ளைகளாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. உங்கள் கூட்டணியை கர்த்தர் என்ன செய்வார்? உடைப்பார். சிலர் அப்படியே மயங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பேசலாமா? பேசலாமா? பேசக்கூடாதா? பேசணும். இங்க பாருங்க, ஒரு சகோதரி சொல்றாங்க பேசணும். அதுக்கு பேர் தான் சிலுவை உடைக்கிறது கூட்டணியை. சரி, நீங்க அரசியலில் மட்டும் சொல்றீங்க, திருச்சபையிலும் இதே கதை தான். திருச்சபையிலும் இதே கதை தான். ஒழுக்கக்கேடான கூட்டணிகள் சேரும்போது கர்த்தர் அந்த ஒழுக்கக்கேடான கூட்டணிகளை உடைப்பார், உடைக்க வேண்டும். சமுதாயம், திருச்சபை, குடும்பம், குடும்பத்திலேயும் சில ஒழுக்கக்கூடான கூட்டணிகள் உண்டு. கட்டாயமாக அன்பு நண்பர்களை நான் முடிக்க வேண்டும். எத்தனாவது குறிப்பை முடிக்கிறோம்? மூன்றாவது குறிப்பை முடிக்கிறோம். மூணாவது குறிப்புக்கு தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். மூணையும் திரும்ப சொல்லுங்க. ஒன்று சொல்லுங்க. ஒன்று. ஒரு இடத்துல ஒன்றுன்னு சொல்ல சொன்ன எல்லாரும் ஒன்று அப்படின்னாங்க. நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்க போல தெரியுது. சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று. சிலுவை அநேகரை தன்னண்டை இழுத்துக் கொள்ளுகிறது, சிலுவை சிலரை தள்ளி போடுகிறது. 2. சிலுவை பலவீனத்தின் அடையாளம், அதுவே பலத்தின் அடையாளம். 3. சிலுவை சமாதானத்தின் அடையாளம், அதுவே பிரிவினையின் அடையாளம். முடிச்சிருவோமா 3 பாயிண்டோட இன்னைக்கு? அல்லது 4வது பாயிண்ட் பார்த்து முடிப்போமா? பார்த்து முடிச்சிருவோமா? அப்படியானால் முழுமை கிடைக்கும். முழுமை கிடைக்கும். இன்னொரு 10 நிமிஷம் இருப்பீங்களா? ஐயா வரலையே, அவர் வருவரையில் நான் நடத்தணுமே. சொல்லுங்க. அவர் 9 மணிக்கு வந்தாருன்னா அப்போ 9 மணி வரை நீ நடத்திக்கிட்டு இருப்பியா? சரின்றார் பாருங்க ஒருத்தர். சரி, 4வது பாயிண்ட் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். ஹோப்பிங் தட் ஐயா வில் கம். ஆமாம், அம்மா இருக்காங்களா? இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடலாமா? ஆமாம், நம்முடைய கண்டக்டர் இங்கே வர்றார். வாங்க வாங்க. நம்ம போதரையா தான் டிரைவரு, சக்கரவர்த்தி கண்டக்டரு. ஆமாம் சார். ஒரே ஒரு குட்டி கதை சொல்லிட்டு 4வது பாயிண்ட்டுக்கு போகிறேன். ஒரு குட்டி கதை சொல்லிட்டு, ஒரு பாட்டுக்காரர் கதை தான். ஒரு பாட்டுக்காரர் கதை தான். ஒரு பாட்டுக்காரர் ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்துருந்தாராம். கவனிங்க, பாட்டுக்காரர் ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்துருந்தாராம். அப்போது அவருடைய நண்பர் ஒருவர் அவரை பார்க்க வந்தார். இந்த பாட்டு பாடுறவங்கெல்லாம் கொஞ்சம் பெருமை உள்ளவங்களாக இருப்பாங்க. அந்த பெருமை எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நீங்கள்லாம் ஜெபம் பண்ணணும். சரியா? இசைக்கருவி வாசிக்கிறவங்க, இந்த பாட்டு பாடுறவங்க, ஆமாம், கொஞ்சம் அதுக்கு பேர் ஒரு விதமான திமிரு. ஆமாம், இசை ஞானி இளையராஜாவுக்கு அந்த திமிரு ரொம்ப உண்டு. அந்த திமிரில் தான் அவர் போய் பாஜக கூட போய் சேர்ந்து போட்டார். அவர் அப்படி செய்திருக்கக்கூடாது. இசைஞானி இளையராஜாவை ரொம்ப நேசிக்கிறவன் நான், ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவன். அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டேன். ஆனால் இப்பொழுது நான் ரொம்ப வேதனைப்படுகிறேன். அவரை நினைத்து ரொம்ப வேதனைப்படுகிறேன். இப்படி அவர் செய்யக்கூடாது என்று. சரி, கவனிங்க. இந்த பாட்டுக்காரரு ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருந்தார். அவருடைய நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார். அப்போ இந்த பாட்டுக்காரர் சொன்னார், என் பாட்டு திறமை உங்களுக்கு தெரியுமான்னாரு. என்னங்கன்னு கேட்டார் நண்பர். அதுக்கு அவர் சொன்னார், நான் பூபாலம் பாடினால் காலை விடிந்து விடும் அப்படின்னார். சொல்லுங்க, காலையில் பாடும் ராகம் என்னையா? பூபாலம். ஐயா பேர் சொல்லுங்க. குமார். குமாருக்கு நல்லா தெரியுது. சரினார் நண்பர். உடனே அந்த பெரியவர் சரின்னு சொல்கிற ஆள் இருந்தால் நாங்கள் விட மாட்டோம்ல. நான் வசந்தா பாடினால்
சொல்லுங்க குமார். மாலை வந்து விடும்னு சொன்னார். யார் வசந்தா இருக்கீங்களா? யாராவது வசந்தா? இல்லை இல்லை, ஆமாம், உங்கள் பேர் மாலையின் ராகம், மாலையில் பாடும் ராகம் வசந்தா அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு. சரின்னார் நண்பர். உடனே இவர், நான் நீலாம்பரி பாடினால் சொல்லுங்க கண்ணீர் வந்து விடும் அப்படின்னார். நீலாம்பரி அப்படின்றது ஒரு, அல்லது முகாரின்னு ஒரு ராகம் இருக்கு. அந்த ராகம் பாடினா கண்ணீர் வரும். அப்புறம் சரின்னார், நான் புன்னக வராளி பாடினால் யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? மழை வராது, புன்னக வராளி வேற. இந்த மழைக்கு இன்னொரு ராகம் சொல்றேன். இந்த பாம்பு வந்துடும், புன்னக வராளி தனனா 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 தானனே நானே தன்னே தனதானனே நானே தன்னே தானனா தனதானனா. கீழே பாருங்க, பாம்பு வருதானே. போதும் போதும் போதும். அப்ப நாம புன்னக வராளி பாடினால் பாம்பு வரும்னார். உடனே அமிர்த வர்ஷினி பாடினால் மழை வரும். தம்பி, அமிர்த வர்ஷினி பாடினால் மழை வரும். அப்பதான் அந்த நண்பர் சொன்னாரு, பெரியவர் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க நேற்று கச்சேரியில் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்க, அப்போ உங்களை நோக்கி சரு சருன்னு 4 கல் வந்துச்சு, அப்ப என்ன ராகம் பாடினீங்க என்னாரு? அப்படியெல்லாம் இங்கே ஒன்றும் நடக்காதுல்ல டேவிட் பிரபாகர் ஐயா, நடக்காதுன்னு ரொம்ப நம்பி. இப்போ 4வது பாயிண்ட் போகிறோம். எழுதுங்க பார்க்கலாம், எழுதுங்க. Cross is a symbol of patience. At the same time it is the symbol of protest. எழுதுங்க. Cross is a symbol of patience. At the same time it is the symbol of protest. தமிழ்ல சொல்லுங்க. சிலுவை பொறுமையின் அடையாளம், அதுவே புரட்சியின் அடையாளம். எழுதுங்க. சிலுவை பொறுமையின் அடையாளம், அதுவே புரட்சியின் அடையாளம். பொறுமையின் சிகரமே அன்பில் தயாளன் கடன் தீர்க்கவே சிலுவை சுமக்கின்றார். பொறுமையின் அடையாளமே சிலுவை, பொறுமையின் அடையாளமே, பொறுமையின் அடையாளமே சிலுவை, பொறுமையின் அடையாளமே, புரட்சியின் அடையாளமே சிலுவை, புரட்சியின் அடையாளமே. போதும் போதும் போதும். சிலுவை பொறுமையின் அடையாளம். எல்லாவற்றையும் சகித்தார், பொறுமையோட சகித்தார். அவர் வாயில் வஞ்சனை இருந்ததில்லை. அவர் வையப்படும் போது சொல்லுங்க பதில் வையவில்லை. அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல் இருந்தார். மயிர் கத்திரிக்கிறவனு முன்பதாக சொல்லுங்க சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார். பொறுமை பொறுமை பொறுமை. அப்படியே ஏற்றுக்கொண்டார், எதிர்த்து பேசவில்லை. சிலுவை பொறுமையின் அடையாளம். நான் முடிக்க போகிறேன் நண்பர்களே, இந்த குறிப்பை மிக குயிக்காக முடிக்க போகிறேன். அடித்தார்கள், குட்டினார்கள், துப்பினார்கள், கண்களை மூடி அடித்துவிட்டு யார் உன்னை அடித்தது என்று ஞானதரிசியிலே சொல்லு என்றார்கள். நம்ம ஆளுகள்னா என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? நான் ஒரு ஞானதரிசிக்காரன் என்று சொல்லி என்னத்தையாவது சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லவே இல்லை. அமைதியாக நிற்கிறார். அமைதி, பொறுமை. ஆனால் பிரியமானவர்களே,
அடுத்த பக்கத்தில் அது என்ன அடையாளம்? புரட்சியின் அடையாளம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 3 minutesல சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. சிலுவை புரட்சியின் அடையாளம். எப்படி சொல்லலாம் மகனே? புரட்சினா என்ன அர்த்தம்? எதிர்ப்பின் அடையாளம். அவர் சிலரை எதிர்த்தபடியினாலே தானே சிலுவை அவருக்கு வந்தது. புரியுதாயா? அவர் சிலரை எதிர்த்தபடியினாலே தானே சிலுவை அவருக்கே வந்தது. யாரையெல்லாம் எதிர்த்தார் சொல்லுங்கள்? பிரதான ஆசாரியனை எதிர்த்தார், பரிசேயர்களை எதிர்த்தார், சதுசேயர்களை எதிர்த்தார், பணக்காரரை எதிர்த்தார். பணக்காரரே உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார், ஏழைகளே நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். அதற்கு தண்டனையாக இங்கே ஆண்டவர் சிலுவையை சுமக்கின்றார். ஜாக்கிரதை. எப்போதும் அவர் பொறுமையாக இல்லை. ஐயா, இயேசுநாதர் கோபப்பட்டாரா இல்லையா? ஐயா சொல்லுங்க ஐயா, இயேசுநாதர் கோபப்பட்டாரா இல்லையா? எங்கெல்லாம் கோபப்பட்டார்? இயேசுநாதர் அழுதார்ன்றது மட்டும் உனக்கு தெரியும். ஆமாமா இல்லையமா? இயேசுநாதர் அழுதார், கண்ணீர் விட்டார் என்பது மட்டும் உங்களுக்கு தெரியும். இயேசு கோபப்பட்டார். நான் கூட யோசிக்கிறேன், அநேக ஊழியங்களை வைக்கிறாங்கல்ல, இயேசு கண்ணீர் விடுகிறார், இயேசு என்னென்னமோ செய்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு வேற என்னங்க இருக்கு? என்னையா? இயேசு ரட்சிக்கிறார். வெரி குட். இயேசு கோபப்படுகிறார்னு ஒரு ஊழியம் யாராச்சும் தொடங்கணும். நன்றி மகனே, நன்றி ஐயா. சாட்டை எடுத்துக்கிட்டு சாத்தினார்ல, அது கோபம் இல்லாம சாத்த முடியுமா? என்ன அருமைங்க பாருங்க. அருமை அருமை ஐயா, ரொம்ப நன்றி. வீரப்பன் மாதிரியே இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி ஐயா. சந்தோஷமா இருக்கு. நம்ம சென்ட் மார்க்ஸ் வீரப்பன் மாதிரியே இருக்கிறாரு. ஆமா, சாட்டை எடுத்துக்கிட்டு சாத்தினார்ல, கோபம் இல்லாமையா சாத்தினாரு? வேற எங்கெல்லாம் கோபப்பட்டாரு? அந்த ஒரு இடம் தான் உங்களுக்கு தெரியும், ஆனா எனக்கு வேற இடங்கள்லாம் தெரியும். இயேசு கோபப்பட்டார். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஸ்டான்லி. சொல்லுங்க ஸ்டான்லி. இல்ல, ஒரு இடத்துல, பல இடங்கள் இருக்கு, 10 இடங்கள் இருக்கு இயேசு கோபப்பட்ட இடங்கள். இயேசு அவர்களை பார்த்து கோபப்பட்டு அப்படின்னு இருக்கு. மார்க் 2வது அதிகாரத்தில் இருக்கு. இயேசு அவர்களை பார்த்து கோபப்பட்டு, பேதுருவை பார்த்து கோபப்பட்டு, சீடர்களை பார்த்து கோபப்பட்டு 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 கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் நிற்பாரு. பிரதான ஆசாரியன் ஒரு கேள்வி கேட்பான், இவர் பதில் சொல்லுவார். என்ன எது கேட்குறீங்க? என் பிரசங்கத்தை கேட்டவங்கலாம் இருக்காங்கல்ல பின்னாடி, அவங்கள்ட்ட கேளுங்கன்னு. உடனே பக்கத்தில் இருந்து ஒரு அடிவரடி போர் சேவகன். தலைவனுக்கு கோபம் வராது தம்பி, சில சமயங்களில் இந்த தொண்டன்னு சொல்லிட்டு அடிவரடிகள் அனுப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் பொசுக்குன்னு கோபம் வரும். என்னடா சில லட்சங்கள் கிடைக்கும்ல அவனுக்கு. பொசுக்குன்னு கோபம் வந்து என்ன பண்றான்? நேர போய் சப்புன்னு அடிச்சிட்டான். யார சொல்லுங்க? இயேசுநாதரை சப்புன்னு அரைஞ்சிட்டான். அவன் சொல்றான், பிரதான ஆசாரியன் இப்படியா பதில் சொல்றது அப்படின்னு அரைஞ்சிட்டான். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, பிரியமான நண்பனே, மத்தேயு 5வது அதிகாரத்திலே உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அடித்தால் சொல்லுங்க, மறுகண்ணத்தை திருப்பி காட்டு என்று நானே சொல்லியிருக்கிறேன். இந்தா என்னுடைய வலது கன்னத்திலே அடித்தாய், இந்தா என் இடது கன்னத்திலே அடிச்சுக்கோ சொன்னார்லம்மா. இந்த அம்மா ஆமான்னு சொல்லுதுங்க. இயேசுவே ரட்சியும், இயேசுவே ரட்சியும். சென்ட் மார்க்ஸில் இருக்கிற ஜனங்கள், என் ஜனங்களே கவனமாக இருங்கள் சொன்னாராமா. அப்படி இப்போ இல்லைன்ட்டாங்க, டக்குன்னு இல்லைன்ட்டாங்க. என்ன சொன்னார் தெரியுமா? சொல்லுங்க, இங்க வாடா, இங்க வாடா. அடிச்சவன் அடிச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டான், சப்புன்னு அடிச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டான். இங்க வாடா அப்படின்னாரு. என்ன வாடா போடான்ற, மரியாதை இல்லாமல் பேசுற போர் சேவகனை. இங்க வாடா. நீ வந்தான். என்ன இப்போ நான் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தேன்னா, தப்பா சொன்னதை நீ என்ன செய்யணும்? நிரூபிக்கணும். நான் தப்பா பேசாம சரியா பேசியிருந்தேன்னா, என்னை நீ ஏன் அடிச்சேன்னு சொல்றதுக்கு நீ பதில் சொல்லியே சொல்லுங்க தீரணும். இல்லைன்னா உன்னை சும்மா விடமாட்டேன். இங்க இருக்குங்க, பைபிள்ல இருக்கு மகளே, சத்தியமா இருக்கு. எங்கேயா இருக்குன்னு கேட்குறியா? யோவான் எழுதின சுவிசேஷம்
18வது அதிகாரம் 22, 23 வாக்கியங்கள் குறிச்சு வச்சுக்கிடுங்க. யோவான் 18, 22, 23. எதுக்குடா என்னை அடிச்ச? நீ அநியாயமாய் அடி வாங்கி கொண்டு அமைதியா இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ரெண்டு சைடு பாத்தீங்களா? ரெண்டு சைடு பாத்தீங்களா ஐயா? ரெண்டு அப்படி ஆப்போசிட் போல இருக்குல்ல. முடிச்சிருவோமா? காலசோகத்தை முடிக்கிறோம். பிரியமானவர்களே, 4 பாயிண்டையும் திரும்ப சொல்லி முடிங்க பார்க்கலாம். 1, சிலுவை அநேகரை தன்னண்டை இழுத்து கொள்ளுகிறது, சிலரையோ தள்ளி போடுகிறது. 2வது, சிலுவை பலவீனத்தின் அடையாளம், அதுவே பலத்தின் அடையாளம். 3வது, சிலுவை சமாதானத்தின் அடையாளம், அதுவே பிரிவினையின் அடையாளம். 4வது, சிலுவை பொறுமையின் அடையாளம், அதுவே புரட்சியின் அடையாளம், எதிர்ப்பின் அடையாளம். ஜெபம் செய்வோமா? ஜெபம். வந்தேன் இறைவனே, என்னை தந்தேன் இறைவனே, வந்தேன் இறைவனே, என்னை தந்தேன் இறைவனே, வந்தேன் இறைவனே, என்னை தந்தேன் இறைவனே, உந்தன் பாதம் ஒன்றே போதும் என்றே வந்தேன் இறைவனே, என்னை தந்தேன் இறைவனே. எந்தன் வாலிப நாட்களிலே, எந்தன் வாலிப நாட்களிலே, உந்தன் அன்பினை அறிந்ததில்லை, அந்த அன்பினுக்கே என்னை காணிக்கையாக்கிட ஆவலாய் ஓடி வந்தேன், அந்த அன்பினுக்கே என்னை காணிக்கையாக்கிட ஆவலாய் ஓடி வந்தேன், வந்தேன் இறைவனே, என்னை தந்தேன் இறைவனே. அருள் நிறைந்த ஆண்டவரே, சிலுவையின் நாயகரே, இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய சிலுவை எங்களை தினதினமும் வழி நடத்துகிற ஒரு பெரிய அதிசயம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிலுவை அண்டையிலேயே பக்கத்திலே இழுத்து கொள்ளப்படுகிற மக்களாக மகனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று கெஞ்சி கேட்கிறோம். தள்ளப்படும் பக்கத்திலே இங்கே யாராவது இருப்பார்களே ஆனால் இருப்போமே ஆனால், ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய பக்கத்திலே இழுத்து கொள்ளப்படும் அந்த அனுபவத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் எங்களை தாக்கி இருக்கின்றன ஆண்டவரே. எத்தனையோ பலவீனங்கள், உடல் சோர்வுகள், மனச்சோர்வுகள், குடும்பத்திலே பலவீனங்கள், பணிக்களத்திலே பலவீனங்கள். ஆண்டவரே, உம்முடைய சிலுவை எங்களை பலப்படுத்துகிறதற்காக உமக்கு தோத்திரம் தோத்திரம் என்று சொல்லுகிறோம். எங்களுக்கு அமைதியை தாரும் ஆண்டவரே. உமது சிலுவையிலே நீர் அமைதியை வழங்கினீர். கடவுளோடு, சகமாந்தரோடு, இயற்கையோடு எனக்குள்ளேயே அமைதியை வழங்குகிற சிலுவைக்காக உமக்கு தோத்திரம். ஆனால் அநீதியான கூட்டுக்களிலே நான் சேராதபடி என்னை தடுத்தாழ்த்து கொண்டு நீர் பிரித்துவிட வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே வேண்டிக் கொள்ளுகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பொறுமையின் சிகரமே, அன்பின் தயாளா, உம்முடைய பொறுமையை எனக்கு தாரும், உம்முடைய பொறுமையை எனக்கு தாரும். அதே நேரத்திலே அடுத்தவர்கள் அடிக்கப்படும் போது
வெகுண்டெழுகின்ற கோபத்தையும் எனக்கு தாரும். உம்முடைய பொறுமையை எனக்கு தாரும். அதே நேரத்தில் ஒடுக்கப்படுகிறவர்கள் ஒடுக்கப்படுகிற சூழலிலே வெகுண்டெழுந்து அவர்களுக்காக பேசும் அறச்சீற்றத்தை எங்களுக்கு தாரும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. தேங்க்யூ. அன்பர்களே, கொஞ்சம் புஸ்தகம் கொண்டு வந்திருக்கிறோம். பின்னாடி அந்த நூல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. நான் எழுதிய நூல், நான் ஒரு 9 நூல் எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு 3 நூல்கள் மட்டும் கொண்டு வந்திருக்கிறேன். பின்னாடி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளை வாங்கி பயனடையுங்கள். திருமறையில் ஆழமான சிந்தனைகளுக்குள்ளே செல்லுவதற்காக அவைகளை எழுதியிருக்கிறேன். திருமறையின் ஆழங்கள் என்ற ஒரு புத்தகம், ஆழங்களுக்கு போவோம் வாருங்கள் என்ற புத்தகம், ரூத் நூலை மனித உரிமை பார்வையில் மறுபடிப்பு செய்தல் என்ற ஒரு புத்தகம், இப்படி ஒரு 4 நூல்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளை வாங்கி செல்லுங்கள். திருமறையை, வேதத்தை ஆழமாக கற்றுக்கொள்வதற்கு அது உங்களுக்கு பயன்படும். அதிலிருந்து கிடைக்கின்ற ஒரு சிறிய அந்த காணிக்கை என்னுடைய சொந்த ஊரிலே நடத்துகின்ற 7 பிள்ளைகளுக்கு நான் நடத்துகின்ற ஒரு சின்ன பள்ளிக்கூடத்திற்கு, ஒரு டியூஷன் சென்டருக்கு பயன்படுத்தப்படும். ஆகினாலே நீங்கள் வாங்கி அந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.